அக்கா அக்கா சபாஷ்கா சபாஷ். ஆனா நீ இந்த அளவுக்கு மாறுவேன்னு நான் சத்தியமா நினைக்கல பிருந்தா. இத்தனை வருஷமா மாறன் எதிரி அவன் முகத்துல கூட முழிக்க மாட்டேன்னு சொன்னேன். ஒருவேளை நீ வைராக்கியமா தான் இருக்க போலன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா காலம் போக போக அக்கா செத்ததையே மறந்துட்டல்ல. ஏய் என்னடி பேசுற? அவளை மறந்ததுனால தானே நீ மாறன்னு நினைக்க முடியும். பிருந்தா நான் சொல்றத கேளு. நீ தப்பா யோசிச்சுட்டு இருக்க. இல்லக்கா எனக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியுது. நீ பழைய வீராவா மாறி மாறன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. சூப்பர்க்கா சூப்பர். ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். நமக்கு கண்மணின்னு ஒரு அக்கா இருந்தா, அவ செத்தது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அவ செத்த போட்டோவா வீட்டுல தொங்க விட்டுட்டு இருக்க. எப்படிக்கா உன்னால மட்டும் இந்த மாதிரி எல்லாம் முடியுது? பிருந்தா போதும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அடி அடி உண்மையை சொன்னா பதர்தா. அக்கா எனக்கு பழைய வீராவையும் தெரியும், இப்ப இருக்கிற வீராவையும் தெரியும். அதான் கண்ணாலேயே ரெண்டு பேரும் பேசிக்கிறீங்களே. காதல் அப்படியே உருகுதோ? பிருந்தா வேண்டாம். உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. உனக்கு மாறன் மேல லவ் வரல? இதோ நம்ம பாப்பா கனி இருக்கா, அவளை கூட்டிட்டு வரேன். அவ தலை மேல சத்தியம் பண்ணி சொல்லு நீ மாறன லவ் பண்ணல. இல்ல போதுமா? சரி, நான் எப்படி அத நம்புறது? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? முடிவெடு. தெளிவா ஒரு முடிவெடுத்து கரெக்டா ஓபனா டிக்ளேர் பண்ணு. அந்த ஆளு ரிலீஸ் ஆகி வந்ததுதான் பிரச்சனை. இதெல்லாம் அந்த ஆளை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. என்னால அவரை பார்க்கவே முடியலக்கா. நீ சகிச்சுக்கிற, என்னால முடியாதுக்கா. இனி ஒரு நிமிஷம் கூட அந்த ஆள் இங்க இருக்க கூடாது. போ சொல்லு. அது என்னால முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா நான் அவனை இந்த வீட்டோட பாதுகாப்புக்காக வச்சிருக்கேன். சரியோ தப்போ மாறனாலதான் இந்த குடும்பத்தையும் கனியையும் பத்திரமா பாத்துக்க முடியும். சம்பளத்துக்கு ஆள வச்சா இவன் அளவுக்கு கனியவோ இல்ல நம்ம குடும்பத்தையோ பத்திரமா பாத்துக்க முடியாது. அதனாலதான் என்னோட சொந்த விருப்பு வெறுப்பை விட கனியோட பாதுகாப்பு தான் முக்கியம்னு வச்சிருக்கேன். சரி, அவர் பாடி கார்டு தானே? அவருக்கும் உனக்கும் எந்த உறவும் இல்லல்ல? இல்ல. அப்ப மிச்சமா தொங்கிட்டு இருக்கிற உறவை கட் பண்ணி விடு. புரியல. கழுத்துல அவர் கட்டின தாலி இன்னும் தொங்கிட்டு தானே இருக்கு. உனக்கும் அவருக்குமான பந்தம் இன்னும் நீடிச்சுட்டு தானே இருக்கு. அத மொத்தமா கட் பண்ணி விடு. டைவர்ஸ் பண்ணுக்கா. அந்த ஆளால ஒரு அக்காவை நான் இழந்தது போதும். இப்ப அந்த ஆள் உன்னை நெருங்கி வர வர உன்னையும் இழந்துருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு.